ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படிக்கு நம்மை நாம் தாழ்த்தி தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் தாழ்த்தி தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உம்முடைய கடினமான வேத வாக்கியத்தினுடைய மறைப்பொருள்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக, நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆழமான சத்தியங்களினுடைய ஆண்டவரே கர்த்தாவே கருத்துக்களை நாங்கள் ஆண்டவரே இந்த நாளில் அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். உங்கள் கருத்தில் எங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சிந்தை சிதறாதபடிக்கு ஞானமாய் நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ், எந்த விதமான ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே எந்த சலனமும் இல்லாதபடிக்கு நாங்கள் ஆண்டவரே சமாதானமாய் உம்முடைய வார்த்தையை படிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கருத்தில் எங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், வறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு ஐநா சபையில் பெண்கள் தினம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதனால் உங்கள் எல்லாருக்கும் இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள், தாய்மார்கள் அனைவருக்கும் இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை சொல்லி இந்த நாள் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். சில வேளைகளிலே ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை கொடுத்திருப்பார், ஆசீர்வாதமான சில காரியங்களை கொடுத்திருப்பார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அவற்றை அவர் நம்மை விட்டு அகற்றி இருப்பார். நாம் சொல்லியிருப்போம், கர்த்தர் கொடுத்தார், எங்களுக்காக கர்த்தர் இதை செய்தார்னு சொல்லி சாட்சியெல்லாம் சொல்லியிருப்போம். ஆனால் கொஞ்சம் காலம் கழித்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த காரியம் நம்ம விட்டு போயிருக்கோம். சரியா? கர்த்தர் கொடுத்தாருன்னா அது நம்ம கூட தானே இருக்கணும். ஏன் போச்சு அப்படின்னு தெரியாமல் நாம் ஒரு யோசனையில் இருப்போம். சரியா? அந்த மாதிரி யோசனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஆண்டவர்கிட்ட ஒரு கேரக்டர் உண்டு. என்ன அப்படின்னா, ஒரு ஆளுக்கு ஒரு காரியத்தை கொடுத்தாரு அப்படின்னா அது அவங்ககிட்டேருந்து திருப்பி பிடுங்க மாட்டார். சரியா? சாத்தானுக்கு அவர் வல்லமையை கொடுத்தார். சாத்தானுக்கு சில வல்லமைகள், சில ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஆனால் அவன் பாவம் செய்து பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட பிறகு அதை பிடுங்கி கொண்டு அவனை தள்ளவில்லை. அவன் அந்த வல்லமையோடு தான் கீழே தள்ளப்பட்டிருக்கிறான். அதனால தான் அந்த வல்லமையில தான் சாத்தான் இன்னைக்கு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் ஒரு முறை கொடுத்தால் திருப்பி அதை பிடுங்கக்கூடிய வழக்கம் அவரிடத்துல இல்லை. சரியா? அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே சில காரியங்களை கர்த்தர் கொடுத்தார். அதை சாட்சியும் சொல்லியிருப்போம், நாம் அதை அனுபவித்தும் இருப்போம். ஆனால் கொஞ்ச காலம் கழித்து அதை நம்ம விட்டு கர்த்தர் அகற்றுவதையும் நாம் பார்த்துருக்கிறோம். இல்லைன்னா வேற யாருக்கிட்டையாவது நாம் அதை பார்த்துருப்போம். இன்னும் சில வேளைகளிலே நாம் கர்த்தருக்காக சில நல்ல திட்டங்களை நாம் தீட்டுவோம். ஊழியத்துக்காக சில பிரயாசைகள், இல்லை ஊழியத்தை குறித்து சில திட்டங்களை நாம் தீட்டுவது உண்டு. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா அந்த திட்டங்களை வாய்க்க பண்ண மாட்டார். நமக்கு ரொம்ப டிஸ்கரேஜிங்காக இருக்கும். ஏன் ஆண்டவர் நமக்கு இந்த காரியங்களை வாய்க்க பண்ணலை? நான் நல்லா தானே யோசித்தேன், இதை செய்தால் நல்லது தானே, ஏன் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கலை அப்படிலாம் நாம் யோசிப்போம். இன்றைக்கி அது போன்ற காரியங்களுக்கெல்லாம் திருவசனத்தின் வாயிலாக தேவன் நம்மோடு பேசுவாராக, தேவன் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தர் நம் அனைவரோடு கூட இந்த நாளிலே வேதத்தினுடைய ஆழமான ரகசியங்களை நம்மோடு பேச போகிறார். அதனால் அடுத்த ஒரு மணி நேரம் சிந்தை சிதறாமல் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை கவனத்தோடு கேட்போம். இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக நாம் 2 சாமுவேலின் புத்தகம் 7வது அதிகாரத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நாம் வைத்துக்கொள்வோம். 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம். ஏற்கனவே நான் சொன்னபடி நம்முடைய சில நல்ல திட்டங்கள் தேவன் நிராகரித்து விடுகிறார். அவைகளை தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. திட்டம் நல்ல திட்டம் தான். சரியா? திட்டம் நல்ல திட்டம் தான். அதை சிந்தித்த நம்முடைய நோக்கம் நல்ல நோக்கம்தான். ஆனால் தேவன் அதை ஏன் நிராகரித்தார் என்று சொல்லி இந்த நாள் காலை பொழுதிலே நாம் தியானிக்க போகிறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். மைக் வச்சிருக்கீங்களா? மைக்கில் வாசிங்க. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில்
ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். சரி, இங்க தாவீது ராஜாவான பிறகு அப்படின்னா ஏறத்தாழ ஒரு 8 to 10 ஆண்டுகளுக்குள் தாவீது ராஜாவாகி இப்பொழுது 8 to 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த 10 ஆண்டுகள் கழித்து என்ன நடக்கிறதுனா, தாவீதினுடைய எதிரிகள் எல்லாருமே ஒழிக்கப்பட்டு விட்டார்கள். தேசம் அமைதலா இருக்கிறது. தேசத்தில் முன் எப்பொழுதும் இல்லாத சமாதானம் இப்பொழுது நிலவுகிறது. தாவீது சமாதானமாக இளைப்பாரி கொண்டிருக்கிறார் ராஜாவாக. அந்த ஒரு சூழல்ல தாவீதும் நாத்தானும் பேசிக்கொள்ளுகிற காரியம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் இடம் பிடித்திருக்கிறது. ஒரு பழைய பிரெஞ்சு பழமொழி ஒன்று சொல்லுகிறது, உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லுகிறேன் என்று ஒரு பழைய பழமொழி உண்டு. நீங்கள் அநேகர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உங்களுடைய நண்பர்கள் யாரோ நீங்கள் அப்படித்தான் இருப்பீர்கள். தவறான நண்பர்களை கொண்டு சரியான நபர்கள் இல்லைவென்றால் ராஜாவை புகழ்ந்து பாடக்கூடிய புலவர்கள் இருப்பார்கள். ஆனா தாவீதை சுற்றி நாம் பார்க்கும்போது, தாவீதை சுற்றி யார் இருக்கிறார்கள் என்று பார்க்கும்பொழுது, பெரும்பாலான நேரங்களில் தேவ மனுஷங்க தான் தாவீதை சுற்றி இருந்ததுக்கான ஆதாரங்கள் நம்முடைய வேத புத்தகத்திலே உள்ளது. சரியா? ஒரு ராஜா அப்படின்னா அமைச்சர்கள் பல வேலைகள் இருக்கும். அதனால அதுக்கு அந்த துறை சம்பந்தமான அமைச்சர்கள் இருப்பார்கள். இல்லை என்றால் ராஜாவுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னா, இப்படி கையை தட்டினா இந்த பக்கத்துலேருந்து வந்து மியூசிக் வாசிப்பாங்க, இந்த பக்கம் கையை தட்டினா அங்கிருந்து வந்து டான்ஸ் ஆடுவாங்க. தாவீதுக்கு இந்த சமயத்தில் ஏறத்தாழ 10 மனைவிகள் இருக்கிறார்கள், 12 குழந்தைகளுக்கு மேல் இருக்கிறார்கள். தாவீது குடும்பத்தோட நேரத்தை செலவு செய்யலாம், இல்லைன்னா அரசாங்கத்தில் நேரத்தை செலவு செய்யலாம், இல்லை தன்னுடைய நேரத்தை அவர் எப்படி வேண்டுமானாலும் செலவு செய்திருக்கலாம். ஆனால் தாவீது தன்னுடைய நேரத்தை எப்படி செலவு செய்கிறார் என்று பார்க்கும்போது அவர் நாத்தானோடு இருப்பதை பார்க்கிறோம். நாத்தான் யார் அப்படின்னா சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய சீடன், தாவீதினுடைய நண்பனும் தேவனுடைய மனுஷனுமாக இருக்கிறான். தாவீதுக்கு எந்த அளவுக்கு நண்பன் அப்படின்னா, தாவீதினுடைய ஒரு மகனுக்கு நாத்தானுடைய பெயரை வைக்கக்கூடிய அளவுக்கு நண்பன். இருவரும் நல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள், இதுக்கு பின்னாடி வந்த ராஜாக்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிக்கிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு தான் இருப்பாங்க. ஆனால் தாவீது தீர்க்கதரிசியை தன்னுடைய நண்பராகவும் வைத்திருந்தான், தேவனுடைய வார்த்தையை பேசக்கூடிய தேவனுடைய தீர்க்கதரிசியாகவும் வைத்திருந்தான். அந்த அளவுக்கு தாவீதை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் தான் இருந்தாங்க. ஒரு சங்கீதத்தில் கூட தாவீது சொல்லியிருப்பாரு, வாருங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லியிருப்பார். அப்போ தாவீதினுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், சதா காலம் அவர் யோசிக்கிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவ பிரசன்னத்தை விரும்பக்கூடிய ஒரு மனிதனாகவே தாவீது இருந்தார் என்பதை பார்க்க முடிகிறது. இப்பொழுது ராஜாவாகி ஏறத்தாழ 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் 30 வருஷம் தாவீது ஆட்சி பண்ண போறாரு. தேசம் அமைதி, நிம்மதி, சமாதானம், செழிப்பு எல்லாம் நல்லா நடக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நாம கர்த்தரை தேட மாட்டோம். ஆனா தாவீது இப்பொழுதும் கர்த்தரை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறான். அதுவும் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த யாருக்கும் தோன்றாத ஒரு யோசனை தாவீதுக்கு தோன்றுகிறது. 16 வயதுல சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அபிஷேகம் பண்ணினார். அன்னையிலிருந்து வாழ்க்கையில நிம்மதி இல்லை. சவுலுக்கு பயந்து 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 இந்த உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி பதுங்கி பதுங்கி வாழ்ந்து, குகையில், வனாந்தரத்தில், நிலத்துக்கு கீழே
அங்கே இங்கேன்னு பதுங்கி வாழ்ந்து வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. இப்போது ராஜாவாக இருக்கிறோம், ஒரு 10 வருஷமா நிம்மதியான வாழ்க்கை. ஆனால் என்னோட வாழ்க்கை மாறி இருக்கு. தேவனுடைய பெட்டி இன்னும் எங்கே இருக்கு? வனாந்தரத்தில் கூடாரத்தில் தானே இருக்கு. நம்ம வாழ்ந்த வீடு மாறிடுச்சு. ஆனால் தேவனுடைய வீடு இன்னும் வனாந்தரத்தில் ஒரு பாழும் கூடாரத்தில் தானே இருக்கு. ஆகையினால ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த சிந்தை தாவீதுக்கு வந்தது. சரியா? நம்ம வீடு நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும்போது கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடமும் மாறணும். நம்மெல்லாம் அதை சேர்ந்து மாற்றணும். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த யாருக்கும் அப்படி ஒரு எண்ணம் வரல. தாவீதுக்கு மாத்திரமே ஒரு எண்ணம் வருகிறது. நம்முடைய வீடு மாறி இருக்கு, நம்ம சூழல் மாறி இருக்கு. அன்னைக்கு இருந்த உலகத்தில் ரொம்ப உயர்தர மரமாகிய கேதுரு மரத்தினால கட்டப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணுகிறேன். ஆனால் கர்த்தருடைய பெட்டி இன்னும் வனாந்தரத்தில் தானே இருக்கு. அதுக்கும் நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும். தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற மாதிரி மகிமைப்படுத்துகிற மாதிரி ஒரு அழகான ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய நண்பனுக்கு அதை பகிர்ந்து கொள்ளும் போது நண்பனுக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி, உனக்கு இஷ்டமானதை செய்யும் என்று சொல்லி நாத்தான் அந்த இடத்துல சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆக தாவீதுக்கு வந்த எண்ணம் ரொம்ப உயர்ந்த ஒரு எண்ணம், ரொம்ப நல்ல எண்ணம். தேவன் எனக்கு ஆலயம் கட்டுன்னு கேட்கல. அது தேவனுக்கு அப்படி ஒரு எண்ணமும் இல்லை. தேவன் மீது இருந்த அன்பினால தாவீது என்ன சொன்னா, நான் இதை செய்யணும் அப்படின்னு நினைச்சான். நமக்கு எல்லா விஷயத்தையும் தேவன் செய்யணும்னு சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க, பைபிளில் சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாமே பைபிளில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் பேரில் அன்பு இருந்தால் நாம தான் என்ன செய்யணுங்க, ஆண்டவருக்காக நம்ம இறங்கி செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணமும் மேன்மையான சிந்தையும் கொண்டிருந்த ஒரு தேவ மனிதனாக தாவீது அன்னைக்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். சரியா? கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக பேசின காரியத்தை நாம் வாசிப்போம். 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும், அதே அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமா இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ? தாவீதுக்கு வந்த ஆசை ஒரு நல்ல ஆசை. ஆண்டவர் மேல இருக்கிற அன்பின் நிமித்தமாக தாவீது என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, கர்த்தருக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். எனக்கு இவ்வளவு தூரம் என்னை வழிநடத்திட்டு வந்த கர்த்தர், 16 வயசுல என்னைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணினாரோ அன்னையிலிருந்து ஒரு நாள் கூட தாவீது தான் ராஜாவாக வேண்டும் என்று முயற்சி செய்ததில்லை. ஒரு நாள் கூட ஒரு வாயில என்னை ராஜாவாக்கும் என்று ஒரு ஜெபம் அவர் செய்ததில்லை. இவ்வளவும் தனக்கு செய்தது கர்த்தர். அந்த கர்த்தருக்கு தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவனுடைய சக்திக்கு அதுபடி அவனுடைய யோசனையின்படி அவனுடைய அனுபவத்தின்படி அவன் ஒரு காரியத்தை யோசித்தான். என்னவென்றால், கர்த்தருக்கு ஒரு அழகான ஆலயத்தை கட்ட வேண்டும், ஆண்டவருக்கு ஒரு சிறப்பான மகிமையான ஆலயத்தை கட்ட வேண்டும். ஏனென்றால் அந்த நாட்களிலே இஸ்ரவேலை சுற்றி இருந்த அந்த பழங்குடி மக்கள் எல்லாமே தங்களுடைய தேவனுக்கு ஆலயத்தை கட்டியிருந்தார்கள். தாங்கள் மற்ற நாடுகள் மீது படையெடுத்து வந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து மிக அழகாக ஆலயத்தை கட்டியிருந்தார்கள். தாவீது இவற்றையெல்லாம் பார்த்து, விக்கிரகங்களுக்கே இப்படி ஒரு ஆலயம் கட்டப்படுகிறது என்றால் ஜீவனுள்ள தேவனாகிய நம்முடைய கர்த்தருக்கு சிறப்பான ஆலயத்தை கட்ட வேண்டாமா? அதை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி தாவீது ஆலயம் கட்டுகிற எண்ணம் அவனுக்கு வந்தது. அந்த எண்ணம் உண்மையாகவே ஒரு நல்ல எண்ணம், உண்மையாகவே அது ஒரு நல்ல யோசனை தான். ஆனால் கர்த்தர் அதை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது அதை தேவன் விரும்புவது போல் தெரியவில்லை. தேவன் அதை விரும்பினாரா
என்று சொல்லி நான் பார்க்கும்போது தேவன் அதை விரும்பியது போல் தெரியவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, தாவீதே, உனக்கு என்னை பற்றி தெரியும், நான் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் என்று உனக்கு தெரியும். அப்படிப்பட்ட எனக்கு நான் வாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஆலயத்தை உன்னால் கட்டிவிட முடியுமா என்று கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவரை கொண்டு வந்து மனுஷருடைய கைவேலையினால கட்டப்பட்ட ஒரு கட்டடத்துக்குள்ள அடைச்சிட முடியுமா அப்படிங்கிறது தாவீதுக்கு அப்படி ஒரு எண்ணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தாவீதும் அந்த காரியங்களை குறித்து யோசிக்க ஆரம்பிக்கிறார். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் பிள்ளைகளை புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் வரைக்கும் யாருக்கிட்டையாவது எனக்கு ஆலயம் வேணும்னு நான் கேட்டேன்னா, இஸ்ரவேலினுடைய 12 கோத்திரங்கள்ல ஏதாவது ஒரு கோத்திரத்தை எனக்கு நீங்க இன்னும் ஆலயம் கட்டாம இருக்கிறீங்களே, அது என்னன்னு நான் கேட்டேன்னா, இதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையாவது எனக்கு ஆலயம் வேணுங்கிற எண்ணத்தை நான் வெளிப்படுத்தினேனா அப்படின்னு சொல்லி தாவீது கிட்ட கர்த்தர் கேட்கிறார். தாவீதினுடைய யோசனை நல்ல யோசனை தான். அவன் ஆண்டவர் மேல இருக்கிற அன்பின் நிமித்தமாக, அவர் மேல இருக்கிற உயர்ந்த மதிப்பின் நிமித்தமாக ஆண்டவர் கேட்காத ஒன்றை அவருக்கு செய்ய வேண்டும் என்று அவன் நினைத்ததெல்லாம் சரிதான். ஆனா கர்த்தர் அவனுடைய யோசனையை அவர் சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கொண்டது போல் தெரியவில்லை. ஏனென்றால் தாவீது, நம்மெல்லாம் யோசிப்போம், நம்ம வாழ்க்கையில் சில சிக்கலான முடிவுகளை எடுக்கும்போது யோசிப்போம். எந்த அளவுக்கு யோசிப்போம்? புத்திசாலித்தனமாக யோசிக்கிறோமோ முட்டாள்தனமாக யோசிக்கிறோமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரவருடைய கெப்பாசிட்டி, அவரவருடைய கல்வி அறிவு, அவரவருடைய உலக அறிவு, அவரவருடைய அனுபவங்களை கொண்டு யோசிப்போம். சில வேளைகளிலே நம்முடைய யோசனை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லறத்தனமாக இருக்கும். ஏன்னு சொல்லி காட்டிங்கன்னா நம்முடைய அனுபவம் அவ்வளோதான். சரியா? ஒன்றும் இல்லை, உங்களுடைய பிள்ளைங்க +2 முடிக்கிறாங்க, அடுத்த வருஷம் என்ன படிக்கிறது அப்படின்னா தெரியாது. அப்போ என்ன முடிவு எடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ இது படிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. இன்றைக்கி படிப்பெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு, எவ்வளவோ புது புது படிப்பெல்லாம் வந்துருச்சு. நமக்கு அது தெரியாததுனால நம்முடைய பிள்ளைகள் அதிலெல்லாம் கொண்டு விடணுங்கிற எண்ணம் நமக்கு இல்லாமல் போயிடும். சரியா? நிறைய நேரங்களில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்படி இருக்குன்னா, நம்முடைய அறிவு, அனுபவம், நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற நெருக்கம், அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்கிறோம், முடிவுகளை இதுவரைக்கும் எடுத்திருக்கிறோம். அப்படி எடுக்கப்பட்ட சில முடிவுகள் தவறாய் போன அனுபவமும் இங்கே அநேகருக்கு உண்டு. இந்த மாப்பிள்ளைத்தான் வேண்டும் என்று ஜபித்தோம், இன்னைக்கு அந்த மாப்பிள்ளை கொமட்டிலே குத்தும் போது நம்ம எடுத்த முடிவு தவறு என்று லேட்டாக தெரிகிறது. அதனால் நிறைய நேரங்களில் என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய அனுபவமின்மை, போதிய கல்வி அறிவு இன்மை, தேவனுக்கு நமக்கு இருக்கிற குறைவான தொடர்புகள், இதன் நிமித்தமாக நாம் சரியான டெசிஷன்ஸ், சரியான முடிவுகளை எடுப்பதில்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய அறியாமை. நிறைய நேரங்களில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய பிள்ளைகளை போல யோசிக்காம ரொம்ப லோ கிளாஸில் யோசித்து ஒரு காரியத்தை செய்வோம். கொஞ்ச நாள் கழித்து தான் நமக்கு ஞானம் வரும், இதை இப்படி செய்திருக்க கூடாது, இதை அப்படி செய்திருக்க வேண்டும்ங்கிற எண்ணம் வரும். இப்போ நான் சொன்ன அனுபவம் இங்கே இருக்கிற அநேகருக்கு இருக்கும், கட்டாயம் இருக்கும். ஒரு காலத்தில் எடுத்த தப்பான டெசிஷன்ஸுக்காக, தப்பான முடிவுகளுக்காக இன்றைக்கு அநேகர் வருந்தக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள். இப்பொழுது தாவீது ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன? கர்த்தருக்காக ஆலயம் கட்ட வேண்டும், இந்த ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆலயம் கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் தாவீதுக்கு வருகிறது. இந்த ஆலயத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, நீ கட்டிடுவியா, எனக்கு நான் வாழக்கூடிய அளவுக்கு ஒரு ஆலயம் கட்டிடுவியா, உன்னால் கட்ட முடியுமா, உன்னால் முடியும்னு நினைக்கிறியா தாவீது என்று கர்த்தர் கேட்கிறார். தாவீது நினைத்தது சரிதான். ஆனால் தாவீது முடிவெடுத்தது எப்படி, எதன் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தாவீதினுடைய அறிவின் அடிப்படையில் தாவீது ஆலயம் கட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னு சொன்னால், தாவீது நினைத்தது சரி, தாவீதினுடைய எண்ணம் சரி, தாவீது அவர் மீது வைத்திருக்கிற அன்பு உண்மை. ஆனால் தாவீதினுடைய யோசனையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, தாவீதினுடைய யோசனை தாவீது லெவலுக்கு தான் இருக்கு. ஆனால் கர்த்தருடைய யோசனை வேற லெவலுக்கு இருக்கு. அது என்ன லெவலு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தாவீது ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்நாளில்
ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். இன்னும் 30 வருஷம் தாவீது ஆட்சியில் இருக்க போறாரு. இந்த 30 வருஷத்துக்குள்ள கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டிட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகி நம்ம செத்து போயிடணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சில்லறத்தனமான ஒரு குறுகின மைண்ட் செட்டோட தாவீது ஒரு திட்டத்தை தீட்டி வைத்திருக்கிறார். ஆனா கர்த்தர் வேறு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் தாவீதுக்கு. என்ன அப்படின்னா, இந்த தாவீது மரித்த பிறகு அவனுடைய வம்சம் இந்த தேசத்தை ஆள வேண்டும், அவனுடைய வம்சத்திலிருந்து மேசியா வர வேண்டும், தாவீதுக்கு அழிவில்லாத ஒரு புகழை ஏற்படுத்த வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆனா தாவீதினுடைய திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 வருஷம் ப்ராஜெக்ட், ஆண்டவருக்கு ஆலயம் கட்டணும், கட்டிட்டு செத்து போயிடணும். நம்மள அநேகர் அப்படி தான் திட்டம் போடுறோம். சரியா? நம்முடைய திட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மைண்ட் செட்டு தேவனுக்கு ஏற்ற மாதிரி திட்டம் இல்லை. ரொம்ப லோ லெவலில் ஒரு 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 சாதாரணமான ஒரு சிறிய திட்டத்தை போட்டுவிட்டு அது ஏதோ பெருசாக பயங்கரமான திட்டம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் சில வேளைகளிலே நம்முடைய திட்டங்கள் நல்லதாக இருந்தாலும் கர்த்தர் அதை நிராகரிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்று போட்ட திட்டத்தை விட உங்களுக்காக தேவன் போட்ட திட்டம் மிக பெரியதா இருக்கும். அப்படி பெருசா இருக்கும்போது கர்த்தர் அதை நிராகரிப்பார். இங்கே தாவீதினுடைய திட்டம் நல்ல திட்டம் தான், ஆண்டவருக்காக ஆலயம் கட்ட வேண்டும். அப்படி கட்டினா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய நாமமும் அவருடைய மகிமையும் பூமியில் இருக்கிற எல்லாரும் கற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும். நல்லது, ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி சவுல் இருந்தான், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, ஆனாலப்பட்ட சாமுவேலே இருந்தார். யாருக்குமே இப்படி ஒரு யோசனை வந்ததில்லை. மோசே இருந்தார், யோசுவா இருந்தார், அதற்கு பிறகு எண்ணற்ற நியாயாதிபதிகள் வந்தாங்க, நிறைய சிறிய சிறிய தேவ மனிதர்கள் வந்தாங்க. யாருக்குமே ஆண்டவருக்கு ஆலயம் கட்டணுங்கிற எண்ணம் வந்ததே கிடையாது. முதல் முறையா தாவீது, அவன் அப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அவன் ராஜா. அவன் நல்லா என்ன பண்ணியிருக்கலாம், இந்நேரத்துக்கு ஒரு டான்ஸை யாரையாவது ஆட வச்சு பார்த்து ரசித்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு ராஜா. அவன் எல்லாத்தையும் ஓரம் கட்டி விட்டு என்னை குறித்து சிந்தித்திருக்கிறான். அவன் எவ்வளவு நல்லவன் அப்படின்னு கர்த்தருக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் தாவீது வைத்திருக்கிற திட்டத்தை விட பல மடங்கு பெரியது. இங்கே அநேகர் அப்படிதான் ஏதோ ஒரு திட்டத்தை போட்டுவிட்டு அது என்னவோ பெரிய ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன், ஒரு ஐன்ஸ்டீன் போட்ட திட்டம் மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படியெல்லாம் கிடையாது. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் நீங்கள் நினைப்பதை விட மிக பெரியது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட பாக்கெட் சைஸு, உங்களுடைய அறிவு சைஸு, உங்களுக்கு தேவனுக்கு இருக்கிற விசுவாசத்தினுடைய அந்த சைஸை வச்சு தான் என்ன பண்ணுவீங்க, ஒரு திட்டம் போடுவீங்க. சரியா? உங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பை சூஸ் பண்ணுறது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யும் போது நீங்கள் சூஸ் பண்ணுறது, இது எல்லாமே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, விரலுக்கு ஏற்ற வீக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, ரொம்ப லோவாக திங்க் பண்ணுவீங்க. ஆனால் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருக்கும். அதனால தான் தாவீதனுடைய ஆலயம் கட்டுகிற திட்டம் ஒரு நல்ல திட்டமாக இருந்தாலும் கர்த்தர் தாவீதை கேட்குறாரு, தாவீது உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், நான் எவ்வளோ வல்லமையுள்ள தேவன்னு தெரியும், நான் செங்கடலை 2ஆக பிளந்து தான் உங்களை எல்லாம் இங்கே கூட்டிட்டு வந்ததும் உனக்கு தெரியும். செங்கடலை 2ஆக பிளந்து உலகத்தினுடைய வல்லரசாக இருந்த எகிப்து பார்வோனுடைய கண்களில் விரலை விட்டு ஆட்டின எனக்கு நீ ஒரு ஆலயத்தை கட்டி விடுவாயா? உன்னால அப்படி முடியுமா? நல்லா யோசித்து பாரு. ஒருவேளை எனக்கு ஆலயம் தேவைப்பட்டால் இதற்கு முன்னாடி எவ்வளவோ பரிசுத்தவான்கள் வந்தாங்களே, அவங்க கிட்டலாம் நான் கேட்டிருக்க மாட்டேனா? அல்லது இஸ்ரவேலுக்காக ஒரு 12 கோத்திரம் இருக்கு, இந்த கோத்திரத்தில் ஏதாவது ஒரு கோத்திரத்துக்கிட்ட எனக்கு ஆலயம் வேணுங்கிறத பற்றி நான் என்னைக்காவது பேசியிருக்கிறேன்னா? நீ யோசிச்சது நல்லது தான், ஆனால் இந்த லோவர் லெவலில் ஆலய லெவலுக்கெல்லாம் நீ யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தாவீதினுடைய யோசனையை நிராகரிக்கிறார். தேவனை யாரும் எந்த கட்டடத்தையும் கட்டி அதுக்குள்ள அடைக்க முடியாது. தேவன் கட்டடங்களுக்குள் அடைபடுகிறவர் அல்ல, அவர் உறவுகளுக்குள் அடைபடுகிறவர். நமக்கு அவருக்கு இருக்கிற உறவு இருக்குல்ல, ரிலேஷன்ஷிப், அதுக்குள்ள அடைபடுகிறவர். அவரை கொண்டு வந்து கட்டடத்துக்குள்ளெல்லாம் நாம அடைச்சி வைக்க முடியாது என்பது தாவீதுக்கு புரியவில்லை. அதனால தேவன் என்ன செய்கிறாரு, அவனுடைய யோசனையை நிராகரித்து விட்டு இப்பொழுது தாவீதுக்காக தான் வைத்திருக்கிற திட்டத்தை அவனுக்கு அறிவிக்கிறார். நம்முடைய பைபிளில் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 - 16 ஆண்டவர் இங்க பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, தாவீதுக்காக அவர் வைத்திருக்கிற திட்டத்தை இப்பொழுது வெளிப்படுத்துகிறார். படிப்போம். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன்.
இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். 16 வரைக்குங்க. நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜசானம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். சரி, தாவீதினுடைய திட்டம் என்னன்னா, என்னுடைய வாழ்நாளில் கர்த்தருக்காக ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டிவிட வேண்டும். ஆண்டவர் மேலே நான் வச்சிருக்கிற அன்பை அந்த ஆலயத்தின் மூலமாக இந்த உலகுக்கு சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு என்னுடைய அன்பை அந்த ஆலயத்தின் மூலமாக நான் காட்ட வேண்டும். அவ்வளோதான் தாவீதினுடைய திட்டம். ஆனால் தாவீதுக்கு ஆண்டவர் வச்சிருந்த திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 16வது வசனம் சொல்லுது, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் என்கிற அந்த பெரிய திட்டம். சரியா? தாவீது ஆண்டவருக்காக வச்சிருந்த திட்டத்தினுடைய லைஃப் ஸ்பேன் என்னன்னு கேட்டால், மிஞ்சி போனால் ஒரு 10 வருஷத்தில் அந்த ஆலயத்தை கட்டி முடித்து விடலாம். ஆலயத்தை கட்டி முடித்து விட்ட பிறகு தாவீது என்ன பண்ணுவார், அந்த ஆலயத்தை பார்த்துக்கிட்டே ஷாஜகான் மாதிரி செத்து போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், வரலாறுல தாவீதை பற்றி நம்ம என்ன பண்ணோம், தாவீது என்று ஒரு ராஜா, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் தேர் லிவ்ட் எ கிங்னு பேசிகிட்டு இருப்போம், அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி யாராவது கூப்பிட வேண்டும், இல்லை இயேசு கிறிஸ்துவை யாராவது அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தாவீது ஊடாக இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். தாவீதுக்கு இயேசுவுக்கு நடுவில் 1000 ஆண்டுகள் இருக்கு. 1000 ஆண்டுகள் கழித்து மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதும்போது ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று எழுதுவதை பார்க்கிறோம். எரிகோவில் யாரோ ஒரு குருடன் அவன் இயேசுவை கூப்பிடும்போது தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அழைப்பதை பார்க்கிறோம். அந்த நாட்களிலே நிறைய பேர் இயேசுவை எப்படி பார்த்தாங்க, தாவீதின் குமாரன், தாவீதின் குமாரன் என்று அழைத்ததை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் நியாயாதிபதியாய் வரும்போது தாவீதின் சிங்காசனம் போடப்பட்டது, அதிலே அவர் அமர்ந்து தாவீதின் செங்கோலை வைத்து நியாயம் தீர்த்தார் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கிறோம். இதுதான் தேவ திட்டம். தாவீதின் திட்டம் என்ன, ஒரு 10 வருஷ ப்ராஜெக்ட். தேவனுடைய திட்டம் என்ன, நித்தியமாக தாவீதினுடைய பேர் நிலைநிற்க வேண்டும் என்பது. அநேக நேரங்களில் நம்ம திங்க் பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தாவீது மாதிரி தான் இருக்குது. லோக்கலாக சும்மா இன்னைக்கு இருக்கிற பசி ஆத்திர மாதிரி நம்மளுடைய யோசனைகள் இருக்கும். ஆண்டவருடைய யோசனைகள் எப்படி இருக்குன்னா, நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், உன்னை நான் இப்படி விடுவேன்னா நித்தியமாய் உன்னுடைய பேர் இங்கே நிற்கணும். அதுக்கேற்ற மாதிரி தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். நாம் வைத்திருக்கிற திட்டம் எப்படி இருக்கு, சில்லறத்தனமாக இருக்கு, சும்மா சின்னதா. தேவன் நமக்கு வச்சிருக்கிற திட்டம் எப்படி இருக்கு, பெருசா இருக்குது. அதனால கர்த்தர் என்ன பண்றாரு, தாவீது கிட்ட, தாவீது ஆலயம் கட்டுறது எல்லாம் ஓகே, எல்லாம் சரிதான், யோசனை நல்ல யோசனை தான், ஆனா நான் உனக்கு வச்சிருக்கிற பிளான் வந்து பெரிய பிளான் வச்சிருக்கிறேன். இந்த ஆலயம் கட்டுற வேலையெல்லாம் நீ ஆசைப்பட்டுட்ட, சரி கட்டு, ஆனா நீ கட்ட வேண்டாம், நீ என் பிளானுக்கு வந்துரு, ஆலயம் கட்டுற பிளான் உன் மகனுக்கு கொடுத்துருவோம், அவன் வந்து கட்டட்டும், நீ வந்து என்னுடைய திட்டத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி தாவீது ஆலயம் கட்டுற தன்னுடைய திட்டத்தை தன்னுடைய மகன்கிட்ட ஒப்படைச்சிட்டு தாவீது தேவ திட்டத்துக்குள்ள வந்து விட்டான். அதனால தான் நீங்க தாவீதினுடைய பேரை எங்க படிக்கிறோம், இயேசுவை பத்தி எங்கெல்லாம் படிக்கிறோமோ அங்கெல்லாம் படிக்கிறோம். கேரளா ரவுண்ட்ஸ் போயிட்டு ஒரு வீட்டில் என்ன சொல்றோம், அந்த வீட்டில் போய் வசனம் சொல்லுவோம்ல, என்ன சொல்லுவோம், கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் இன்று எந்த ஊர்ல, தாவீதின் ஊரிலே, பெத்லகேம்னு சொல்ல மாட்டோம், தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தாவீது மரிச்சு போய் ஏறத்தாழ ஒரு 300 வருஷம் கழிச்சு வந்த ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய புத்தகத்தில் எழுதும்போது பெத்லகேம் என்று எழுதல, என்ன எழுதுறாரு, தாவீதின் ஊர் என்று எழுதக்கூடிய அளவுக்கு தாவீதுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை
கர்த்தர் வைத்திருந்தார். அதனால சுயம் சாக வேண்டும். சுயம் எங்க இருக்கு? உங்களுக்குள்ள இருக்குது. அந்த சுயம் உங்களை முன்னேறவே விடாது. உங்களை லோக்கலாக தான் திங்க் பண்ண வைக்கும். உங்கள் சுயம் கிணற்று தவளையாகத்தான் வைக்கும். ஆனால் தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற திட்டம் மிக பெருசு. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்கு நாம போக விடாம இந்த சுயம் என்ன பண்ணுது? ஒரு கிணற்றுல நம்மள தவளைகளாக அடைத்து வைத்திருக்கிறது. தாவீது மிஞ்சி மிஞ்சி போனா என்ன இருக்கும்? அந்த ஆலயத்தை பற்றி தாவீதை பேசும்போது பெருமையா பேசியிருப்போம். பைபிள்ல இந்த 2 சாமுவேல் புத்தகத்துக்கு பிறகு தாவீது என்ற பேரே வந்திருக்காது. ஆனா தேவன் வச்சிருக்கிற திட்டம் என்ன தெரியுமா? இந்த பூமி எல்லாம் அழிஞ்ச பிறகு, இந்த பூமி எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு, நாமெல்லாம் பரலோகத்தில் 1000 வருட அரசாட்சி பண்ணோம, அங்க தாவீதினுடைய பெயர் நினைவு கூறப்பட வேண்டும். தாவீதை அங்க நினைக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டம் நித்தியமான திட்டம். நம்மளுடைய திட்டம் ஏதோ கொஞ்ச காலத்துக்கு நம்ம நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி. சில வேளைகளில் சில பேர் எடுக்கிற யோசனைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப லோக்கலாக இருக்கும். ஒரு அம்மாட்ட கேட்டேன், நீங்கள் பாப்பா 10th படிக்கிறா, முடிச்சுட்டு என்ன படிக்க வைக்க போறீங்கன்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, தையல் பயிற்சி படிக்க வைக்க போறேன்னு. ஏன்னா அவங்க ரேஞ்சு, அவங்க வந்து பாத்திரம் கழுவுற வேலை பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன யோசனை வரும்? பாத்திரம் கழுவுற வேலையை விட பெஸ்ட் வேலை அவங்கள பொறுத்த வரைக்கும் தையல் பயிற்சி தான். அதனால அவங்க தையல் பயிற்சி படிக்க வைக்க போறேன்னாங்க. நான் சொன்னேன், மூளை கலட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்களா, பாப்பாவை +2 படிக்க வைங்க அப்படின்னேன். +2 முடிச்சுட்டு இப்போ பிகாம் படிக்கிறான். இது ஏன் யோசனை? கர்த்தருடைய யோசனை இதை விட இன்னும் பெருசா இருக்கும். அநேக நேரங்களிலே நம்முடைய யோசனைகளாலே இன்றைக்கு நாம் கிணற்று தவளைகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய யோசனை என்ன தெரியுமா? 1000 வருட அரசாட்சியில் நீங்கள் அவரோடு அமர்ந்து இந்த பூமியை ஆட்சி செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய யோசனையா இருக்கிறது. அதனால கர்த்தர் தாவீது யோசனை தவறு என்று அவர் சொல்லவில்லை. உன் யோசனை ரொம்ப சின்னது, உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டம் மிக பெரியது. தாவீது கீழ்ப்படிந்து தேவ திட்டத்தை பிடித்து கொண்டதுனால இன்னைக்கு நம்ம தாவீதை, இயேசு கிறிஸ்துவை பற்றி படிக்கும் போதெல்லாம் தாவீதை படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட அப்பா பேர் என்னங்க? யோசேப்பு. மத்தேயு 1:1 யோசேப்பு பேர் இருக்கா, தாவீது பேர் இருக்கா? இதுதான் தேவ திட்டம். அல்லேலூயா. ஒரு பெரிய திட்டத்துக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். லோக்கலா திங்க் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தாவீதுனுடைய வாழ்க்கை மூலமாக நாம் பார்க்கிறோம். அதனால தாவீதுனுடைய யோசனை தற்காலிகமானது, ஆனால் தேவனுடைய யோசனை நித்தியமானது. தாவீது மட்டும் இல்ல, நம்மெல்லாம் இன்னைக்கு யோசிக்கிறது எல்லாமே என்னதுங்க? தற்காலிகமானது. ஆனா தேவனுடைய யோசனைகள், தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் நித்தியமானது என்பதை பார்க்கிறோம். தாவீதுக்கு பிறகு தாவீது மரித்து போய்விட்டார். அதற்கு பிறகு சாலமோன் வந்தான். ஆலயம் கட்டப்பட்டது. பிரம்மாண்டமான ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. நம்ம பைபிளில் இருக்கிற 100வது சங்கீதத்தை பாடி ஆலயம் பிரதிஷ்டை செய்து ஆலயம் நன்றாக தொடங்கியது. தேவனுடைய வல்லமை அங்கே வாசம் பண்ணினது. 1 ராஜாக்களின் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். அதுல 8வது அதிகாரத்தினுடைய 10-11வது வசனங்களை வாசிக்க கேட்போம். தேவனுடைய ஆலயம் எப்படி இருந்தது என்று 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10-11வது வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தாவீத தன்னுடைய திட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு ஆலயம் கட்டுகிற, அது சின்ன வேலை தான். அந்த வேலையை சாலமோன் கொடுத்து, சாலமோன் அது ஒரு நல்ல ஒரு அழகான ஆலயமாக கட்டிப்பிடித்தான். அந்த ஆலயத்தை கர்த்தர் அங்கீகரித்தார். ஏன் அங்கீகரித்தார் என்றால், தாவீது மீது இருக்கக்கூடிய பிரியத்தினால அந்த ஆலயத்தை அங்கீகரித்தார். அந்த ஆலயத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் வாசம் பண்ணினதை இந்த வசனங்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அதுக்கு பிறகு கொஞ்ச காலம் சாலமோனும் செத்துட்டாரு. அதுக்கு பிறகு ஒரு 380 வருஷம் ஆச்சு. சாலமோன் ஆலயம் கட்டி 380 வருஷம் ஆச்சு. 380 வருஷம் கழிச்சு எத்தனை சந்ததி தோராயமாக போயிருப்பாங்க? 30 வருஷம்னு வைங்கள. ஒரு 30 வருஷத்துக்கு புது சந்ததி வந்துடுவாங்க. சரியா? 30 வருஷம் அப்படின்னு கணக்கு வச்சா வருஷத்துக்கு 3, 380 வருஷம்னா 9-10 சந்ததி, ஒரு 10-12 சந்ததி கடந்திருப்பாங்க. சாலமோனுக்கு பிறகு
12 சந்ததி தோராயமாக கறந்திருப்பார்கள். இப்போது 380 வருஷம் ஆச்சு. இஸ்ரவேலர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய தவறை செய்தார்கள். அந்த தவறை நீங்கள் செஞ்சிடாம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த வேத புத்தகத்திலேயே அடிக்கடி சறுக்கியவர்கள், அடிக்கடி வழுக்கி விழுந்தவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரவேலர்கள் தான். எப்போதிலிருந்து? என்னைக்கு கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டாரோ அன்னையிலிருந்து. எகிப்தினுடைய 10 வாதைகளை கண்ணால பார்த்தார்கள், செங்கடல் பிளந்ததை கண்ணால பார்த்தார்கள். ஆனால் செங்கடலிலிருந்து கரையேறின உடனே தேவனை தூஷித்தார்கள், மோசேவை கொல்ல பார்த்தார்கள். ஒரு சந்ததி போய் அடுத்த சந்ததி வரும்போது அந்த சந்ததி ஒரு நன்றி கெட்ட சந்ததியாக இருப்பதை நாம பார்க்கிறோம். இஸ்ரவேலர்கள் அப்பொழுதிலிருந்து அப்படிதான். ஒரு சந்ததி கர்த்தருக்கு பயந்து நடக்கும், அடுத்த சந்ததி வரும்போது கர்த்தர் மேல பயம் இல்லாம விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய ஒரு சந்ததியாக இஸ்ரவேலிலே நாம் பார்க்கிறோம். எவ்வளவோ தெய்வங்கள் உண்டு இந்த உலகத்துல. பைபிள்லயே நம்ம எவ்வளவோ தெய்வங்களை பார்க்கிறோம். வானராக்கினி பார்ப்போம், அடுத்தது அஸ்தோத்து கோயில் பெலிஸ்தியர்ல பார்ப்போம், தாகோனுடைய கோயிலை பற்றி படிப்போம். ஆனால் இந்த இஸ்ரவேலன் பைபிளில் நம்ம படிக்கிற பாகால இன்னைக்கும் வணங்கிக்கிட்டு இருந்ததை எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் நமக்கு வெளிப்படுத்துகிறது. போன முறை சொன்னால எப்ஸ்டீன் ஃபைல்ஸு, அதில் போய் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலன் இன்னைக்கும் பாகால் வணக்கம் செய்வதை எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அந்த அளவுக்கு இஸ்ரவேலர்கள் பலவீனமாக இருந்தார்கள். ஒரு சந்ததி கர்த்தருக்கு பயப்படக்கூடிய சந்ததியாக இருக்கும். ஆனால் அவங்களோட பிள்ளைகள் வரும்போது அந்த பிள்ளைகள் தருதலை பிள்ளைகளாக இருப்பதை நாம் வேதாகமத்தில் சத்திய வசனங்களின் மூலமாக நாம் கண்டுகொள்கிறோம். இதற்கு என்ன காரணம்? ஏன் இஸ்ரவேலருடைய பிள்ளைகள் மாத்திரம் தருதலைகளாக போகிறார்கள்? ஒரு ராஜா கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார், தாவீது. ஆனால் அவருக்கு பிறக்கிற மகன் எப்படி இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கும்போது அவன் ஒரு பொம்பளை பொறுக்கியாக இருக்கிறான். சாலமோன் ஞானமுள்ள ஒரு மகன், ஆனால் அவனுக்கு பிறந்த மகன் ஒரு தருதலையாக இருக்கிறான். எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு பயந்திருந்தான், ஆனால் எசேக்கியா ராஜாவினுடைய மகன் அவன் ஒரு தருதலையாக இருப்பதை பார்ப்போம். இப்படிதான் பைபிளில் நல்ல அப்பா அம்மாவுக்கு கெட்ட பிள்ளைகள் பிறப்பதை இஸ்ரவேலிலே மட்டும்தான் பார்க்க முடியும். இஸ்ரவேலர்கள் ஒரு மிகப்பெரிய தவறு செய்தார்கள். நியாயப்பிரமாணத்தில் ஒரு காரியம் இருக்கு. என்னன்னா, உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுங்கள். எதை பத்தி? இன்னைக்கு மேட்ச்ல யார் ஜெயிப்பா அதை பத்தி இல்ல, உங்க பிள்ளைங்களோட வேத வசனத்தை பற்றி பேசுங்கள். எப்போல்லாம் பேசணும்? நீங்க நிற்கும் போதும், நடக்கும் போதும், படுத்து கொள்ளும் போதும் உங்க பிள்ளைங்களோட என்ன செய்யுங்க? எப்பவுமே நீங்க கர்த்தரை பத்தி பேசுங்க அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. இஸ்ரவேலர்கள் அதை செய்யவே இல்லை. இன்னைக்கு இருக்கிற மொழி நடையில் சொல்லணும்னா சிறுவர் ஊழியம் கிடையாது. இஸ்ரவேலில் சிறுவர் ஊழியம் கிடையவே கிடையாது. அதனால சிறுவர்களுக்கு, அடுத்த சந்ததிக்காரங்களுக்கு தேவனுடைய மகத்துவங்கள் கற்பிக்கப்படவில்லை. அதனால அடுத்த சந்ததி எப்படி வருதுங்க? ஒரு திமிர் பிடிச்ச, அகம்பாவம் பிடித்த, கர்வம் பிடித்த ஒரு சந்ததி எழுவதை பார்க்கிறோம். இஸ்ரவேலில் அப்படி தான் நடந்துக்கிட்டே இருந்தது. எவ்வளவோ பெரிய தேவ மனுஷங்களுடைய பிள்ளைங்க கூட எப்படி இருந்தாங்க? சோடை போன பிள்ளைகளாக இருந்தார்கள். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறுவர் ஊழியம் அவங்க செய்யவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய சபை இருக்கிறது. இந்த சபை ஒரு 15 வருஷம் கழித்து இந்த இடத்துல இருக்கணுமா வேண்டாமாங்கிறத முடிவு செய்கிற ஊழியம். இந்த சபையில் உபவாச ஜெபம் நடக்கலாம், இந்த சபையில் பல பல ஊழியங்கள் இருக்கலாம், நீங்கள் பல மாநிலங்களில் போய் நீங்கள் மீட்டிங் போட்டிருக்கலாம். எல்லாவற்றையும் விட இந்த சபையில் நடைபெறுகிற சிறுவர் ஊழியம் மிக முக்கியமானது. ஏன்னா இந்த சபையினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது அந்த சிறுவர் ஊழியம்தான். அதனால் இஸ்ரவேலர்கள் கோட்டை விட்ட இடம் எதுன்னா சிறுவர் ஊழியத்தை அவர்கள் ஒழுங்காக செய்யலை. சிறுவர்களுக்கு, அடுத்த சந்ததியாருக்கு கற்பிக்கலை. அதனால் அடுத்த சந்ததியார் வரும்போது அவர்கள் பாகாலையும் தேவ விரோத காரியங்களையும் செய்வதை நம்ம வேத புத்தகம் முழுக்க பார்க்கலாம். இங்கே சண்டே கிளாஸ் சரியாக நடக்கலை, இல்லை சண்டே கிளாஸ் டீச்சர் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்துக்கிட்டு சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு ஒழுங்காக பாடம் நடத்தலை அப்படின்னா, தரிசனம் இல்லாதவங்க சிறுவர் ஊழியத்தை செஞ்சால் என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம பிள்ளைகள் அடங்காத தருதலைகளாக மாறிவிடுவார்கள். இதுதான் இஸ்ரவேலிலே நடந்த ஒரு மிகப்பெரிய காரியம். தாவீதுக்கு யோசனை வந்தது. அந்த யோசனை சாலமோனுக்கு மாற்றப்பட்டது. சாலமோன் அவனுடைய திறமைகளை எல்லாம் பயன்படுத்தி உலகத்தில் எங்கெல்லாம் சிறந்த பொருட்கள் கிடைக்குமோ அந்த பொருட்களை எல்லாம்
அந்தந்த பகுதியிலிருந்து கொண்டு வந்து ஆண்டவருக்காக ஒரு மகத்துவமான சிறப்பான ஆலயத்தை கட்டினான். அப்போ இருந்தவங்கெல்லாம் தேவனுக்கு பயந்து நிறைய சங்கீதங்கள், 100வது சங்கீதம், 106வது சங்கீதம், இதெல்லாம் அந்த புதிய ஆலயத்துக்காக எழுதப்பட்ட சங்கீதம். ஆனா ஒரு சந்ததி போய் அடுத்த சந்ததி வரும்போது ஆலயம் உதாசீனப்படுத்தப்பட்டது. ஒரு 380 வருஷம் கழிச்சு, தோராயமாக ஒரு 12 சந்ததிகள் கடந்து போன பிறகு, ஆலயம் 380 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மகிமை அன்றைக்கு இல்லை. அன்றைக்கு இருந்த பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கிறாங்க? தருதலைகளாக இருக்கிறாங்க. ஆலயத்தில் அந்தி பலி, சந்தி பலி, அந்த மற்ற பலிகள் எல்லாம் கரெக்டாக நடக்குது. ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கூட்டமாக இருக்குது. ஆனால் கர்த்தர் அதையெல்லாம் பார்க்கறது இல்லைல்ல. ஆலயத்தில் டெக்கரேஷன், வண்ண விளக்குகள், புகை போடுறது, அதெல்லாம் ஆலயத்தில் இருக்குது. ஆனால் கர்த்தர் அதுக்கெல்லாம் மயங்குறவர் இல்லை. சரியா? ஒரு சில ஆலயத்துக்கு போனோம்னா அங்கே எல்லாருமே கோட் சூட்டு தான் போட்டிருப்பாங்க. மேடையில் இருக்கிற இசை வாசிக்கிறவங்க, பிரசங்கம் பண்ணுறவங்க எல்லாருமே கோட் சூட்டு தான் போட்டிருப்பாங்க. ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுவாங்க, நீங்கள் கோட் போட்டுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி கர்த்தர் இந்த சூட்டெல்லாம் பார்க்குறதில்ல. அவர் எங்கே பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்கிறார். சரியா? கொயர்லலாம் பார்க்கும்போது எல்லாம் பட்டு புடவை கட்டிக்கிட்டு ரொம்ப அழகாக பாட்டெல்லாம் பாடுவீங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி கர்த்தர் அதெல்லாம் கவனிக்கிறதில்ல. முந்தின நாளே பியூட்டி பார்லர் போயிட்டு நம்ம பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்து பள்ளங்கள் எல்லாம் நிரப்பி அடுத்த நாள் கொயரில் நின்னா கர்த்தர் என்ன அதெல்லாம் பார்த்து மயங்க போகிறாரு? அவர் பார்க்கறது எதை பார்க்குறாருங்க? இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் தான் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்க. 380 ஆண்டுகள் கழித்து தேவ பயமில்லாத சந்ததிகள் எழும்பி அவங்கெல்லாம் இன்னைக்கு இந்த ஆலயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவ பயம் இல்லாமல் பலி செலுத்தப்படுகிறது, தேவ பயம் இல்லாமல் ஆராதனை நடக்குது. ஆராதனை ஆர்கெஸ்ட்ரா போல மாறிடுச்சு. தேவ பயம் இல்லாதவர்கள் ஆசாரியர்களாக இருக்கிறாங்க, தேவ பயம் இல்லாதவங்க சபை தலைவர்களாக இருக்கிறாங்க. இதெல்லாம் கர்த்தர் பார்த்து என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க? ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஒரு காலத்தில் சாலமோனுடைய காலத்தில் கர்த்தருடைய மகிமை தங்கியிருந்த ஆலயம் இன்னைக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரட்சிக்கப்படாத மக்களால் இந்த ஆலயம் சூழ்ந்திருக்கு. எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்குது. கிறிஸ்மஸ் சர்வீஸ் நடக்குது, நியூ இயர் சர்வீஸ் நடக்குது, ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்குது, ஆல் நைட் ப்ரேயர் எல்லாம் நடக்குது. எப்படி நடக்குதுன்னு கர்த்தர் இருதயத்தை பார்க்கும்போது தேவ பயம் இல்லாத ஒரு சந்ததி சும்மா கடமைக்கு நடந்துகிட்டு இருக்கு. உடனே கர்த்தர் அந்த 380 ஆண்டு கழித்து வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசியாகி எரேமியாவை அழைத்து அவங்ககிட்ட சொல்றாரு, இப்படியெல்லாம் இருக்கு, நீ இதை போய் இந்த மக்களுக்கு சொல் என்று சொல்லுகிறார். அதை எரேமியா தன்னுடைய புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் அந்த காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். நீங்க அதெல்லாம் வீட்டில் போய் படிங்க. இப்போதைக்கு என்ன பண்ணுங்க, 2, 3, 4வது வசனங்களை மாத்திரம் இப்பொழுதைக்கு நாம படிப்போம். நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். மேலோட்டமாக பார்க்கும்போது ஆலயம் நன்றாக நடப்பது போல் தெரிகிறது. ஆலயத்தில் டெக்கரேஷன்ஸு, வண்ண விளக்குகள் எல்லாம் நன்றாக இருக்கிறது. ஆலயத்தில் இருக்க வேண்டிய பொருட்கள், அதை கையாளுகிறவர்கள் எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கறது இல்லை இல்லையா? அவர் இருதயத்தை அல்லவா பார்க்கிறார். அந்த இருதயத்தை பார்க்கும்போது அந்த இருதயத்திலே குறைவு காணப்படுகிறது. அவங்கள்ட்ட தேவ பயம் இல்லை, தேவனுக்கு பயந்து நடக்கல, அவங்களுடைய பர்சனல் லைஃப் இருக்குல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும்போது அது தேவனுக்கு உகந்ததான ஒரு வாழ்க்கை இல்லை. கர்த்தர் இவற்றையெல்லாம் பார்க்கிறாரு. ஆராதனைங்கிறது சர்ச்சில் நடக்கிறது கிடையாது. சர்ச்சில் நடக்கிறது ஒரு இமோஷன், அவ்வளோதான். ஆண்டவர் நீங்கள் இந்த பாட்டெல்லாம் பாடி ஆண்டவருக்குள்ளே நம்ம நடத்துகிற ஒரு இமோஷன், அவ்வளோதான். ஆராதனைங்கிறது, இந்த ஆராதனை முடிந்து நீங்கள் வெளியில் போயிட்டு வாழ்கிறீங்களே, அதுதான் உண்மையான ஆராதனை. நான் சொல்லலை, யாக்கோபு புத்தகத்தில் எழுதியிருக்கு. புத்தியுள்ள ஆராதனை என்னன்னு போய் பாருங்க. சரியா? ஆராதனைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். உண்மையான ஆராதனை எங்கே இருக்குது? நீங்கள் வெளியில் போய் வாழக்கூடிய வாழ்க்கையை தான் உண்மையான ஆராதனை.
சரியா? அந்த வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்லி பைபிளில் ஏசாயா சொல்லியிருக்காரு, யாக்கோபு சொல்லியிருக்காரு. அது நீங்கள் அப்புறமா படிக்க. ஆண்டவர் இந்த கண்ணோட்டத்தில் அந்த ஆலயத்தை கவனிக்கும் போது ரட்சிக்கப்படாத மக்கள், போதுமான தேவனோடு தொடர்பு இல்லாதவர்கள், ஆலயத்தினுடைய வேலைகள் எல்லாம் கடமைக்கு செய்யப்படுகிறது. ஆண்டவர் சொன்ன மாதிரிலாம் செய்யல, சும்மா கடமைக்கு அந்த காரியங்கள் எல்லாம் செய்யப்படுகிறது. பலி செலுத்தப்படுகிறது, கர்த்தர் சொன்ன மாதிரி பலி செலுத்தப்படலை. லேவியராகம புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல இருக்கக்கூடிய 4 அதிகாரங்களில் எப்படி பலி செலுத்தணும் அப்படின்னு குறிப்புகள் இருக்கு. சரியா? நீங்கள் ஒரு ஆட்டையோ மாட்டையோ பலி செலுத்துறீங்கன்னா அது உங்கள் மந்தையிலிருந்து கொண்டு வரப்பட வேண்டும். அது பழுதற்றதாக இருக்க வேண்டும். நீங்கள் அது தலையில் கையை வச்சு உங்களுடைய பிரதிநிதியை அதை நியமித்து கொண்டு போய் ஆசாரியர்கிட்ட கொடுக்கணும். ஆசாரியர் அதை என்னென்ன செய்யணுங்கிறது அதெல்லாம் எழுதியிருக்கு. இப்படி வெட்டணும், தகன பலியிடணும், எல்லாமே அதில் எழுதியிருக்கு. அந்த நியமங்களின்படி தான் பலி செலுத்தணும். மாற்றி செலுத்தினா என்ன நடக்கும் அப்படின்னு போயிட்டா கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் 380 ஆண்டுகள் கழித்து பலி செலுத்தப்படுகிறது. ஆனால் கேட்டிங்கன்னா ரொம்ப அலட்சியமாக, ரொம்ப ஆண்டவரை ரொம்ப குறைத்து மதிப்பிட்டு ஏளனமாக பலி செலுத்தப்படுகிறது. கர்த்தருக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படவில்லை. இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். இப்போ இருக்கிறவங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் சர்ச்சுக்கு அதை பண்ணணும், சர்ச்சில் இதை பண்ணணும், நிறைய வேலையெல்லாம் செய்வாங்க. ஆனால் செய்தி வேலை வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களாம் இருக்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டால் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்ற போயிருக்காங்களாமா. தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க கொடுக்குற கனமும் மரியாதையும் இதுதாங்க. இதுதான் நிறைய சர்ச்சஸில் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸுக்கு போனீங்கன்னா 300-400 பேர் இருப்பாங்க. பைபிள் ஸ்டடின்னு கூப்பிட்டோம்னா 30 பேர் வருவாங்க. அப்போ அந்த 300 பேர் என்னது? கவரிங் நகை மாதிரி சும்மா கொஞ்ச நாளைக்கு பள்ளி இழிச்சிட்டு போயிடும். தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவங்க எவ்வளவுங்க? அந்த 30 பேர் மட்டும்தான். சரியா? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். நீங்க செய்கிற எல்லா காரியமும், நீங்க செய்கிற அனைத்து காரியங்களும் தேவன் ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறார். அந்த புத்தகத்திலே பதிவு செய்கிறார். நம்பிக்கை இருக்கா இல்லையா? மல்கியா 3:16 வாசிங்க. மல்கியா புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருடன் ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஞாபக புத்தகம் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தில் இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய தெய்வ விரோத காரியங்கள், நாம் செய்யக்கூடிய அலட்சியங்கள், அவருடைய ஆலயத்தில் நம்ம ரொம்ப சாதாரணமாக நடந்துக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே அந்த புத்தகத்திலே பதிவு செய்யப்படுகிறது. உங்களை நியாயம் தீர்க்கிற அன்னைக்கு அந்த புத்தகம் தேவனுக்கு முன்பதாக திறக்கப்படுகிறது. நான் சொல்லல, மல்கியாவில் எழுதியிருக்கு. சரியா? அதனால 380 ஆண்டுகளுக்கு முன்பு தாவீது தரிசனம் கண்டு சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டு, சாலமோன் உலகத்தில் சிறந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து ரொம்ப மகிமையாய் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினான். அந்த ஆலயத்தை கர்த்தர் அங்கீகரித்து தன்னுடைய மகிமையினாலே, ஷக்கீனா மகிமை என்று இருக்கும், அந்த ஆலயத்தை தன்னுடைய மகிமையினாலே கர்த்தர் நிரப்பினார். ஆண்டவருடைய நாமத்தை தாங்கி அவருக்கு மகிமையாக இந்த ஆலயம் இந்த பூமியில் இருந்தது. 380 ஆண்டுகள் கழித்து தரிசனம் இல்லாத தருதலை சந்ததியினுடைய கரங்களிலே இந்த ஆலயம் மாட்டிக்கொண்டது. இந்த ஆலயத்தில் இன்றைக்கு பரிசுத்தம் இல்லை. ஆலயம் இருக்கிறது, ஆலயத்தில் ஜோடிப்பு இருக்கிறது, ஆலயத்துக்கு பெயிண்ட் அடிச்சுட்டாங்க, ஆலயத்தில் தேவையான வசதியெல்லாம் இருக்கு. ஆனால் ஆலயத்தில் கர்த்தருக்கு மரியாதை இல்லை. சரியா? அந்த 380 ஆண்டு கழித்து வந்த சந்ததி தங்களுடைய நம்பிக்கையை ஆலயத்தின் மீது வைத்திருந்தார்கள், தேவன் மீது அல்ல. அந்த ஆலயத்தினுடைய கட்டடத்தை பார்த்து பெருமை கொண்டார்கள், தேவன் மீது அவங்களுக்கு மகிமை கிடையாது. அப்போதான் கர்த்தர் எரேமியா மூலமா பேசுறாரு. என்ன பேசுறாரு? எதுக்கு எடுத்தாலும் எங்கள் ஆலயம் எங்கள் ஆலயம்னு பேசுறீங்களே, உங்கள் ஆலயத்துக்கு நீங்க முழுசா சேவிக்கிறீங்களான்னு கேட்டால் கிடையாது. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். அதனால உங்களோட வழிகளை சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு எரேமியா மூலமாக கர்த்தர் பேசுவதை பார்க்கிறோம். சரியா? ஆலயம் என்பது தேவனுக்கு மிக முக்கியமான காரியம். ஏன்னா தேவனும் மனுஷனும் சந்திக்கிற இடம் எதுங்க? மனுஷன் பாவம் செய்தான் ஏதேன் தோட்டத்தில், அங்கேயே வச்சு
கர்த்தர் மனுஷனை கொண்டிருக்கலாம்ல, அவனை என்ன பண்றாரு, கொல்லாம தோட்டத்தை விட்டு வெளியேற்றினார். அதாவது ஏதேன் தோட்டம் அப்படின்னா அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னத்தை விட்டு அவனை வெளியே அனுப்பிவிட்டார். வெளியே அனுப்பினதோடு இல்லாமல் அவன் அவ்வப்போது அவருடைய சமூகத்தில் அவன் வந்து போவதற்காக பலி என்கிற ஒரு காரியத்தை ஏற்படுத்துகிறார். ஏன்னா கர்த்தர் மனுஷனை நேசிக்கிறார், அதனால அவனை பிரிய அவருக்கு மனசு இல்லை. அதே நேரத்தில் ஒரு பாவியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் அசுத்தரும் அல்ல. அதனால பலி மூலமாக அவன் விரும்பும் போதெல்லாம் தன்னுடைய சமூகத்துக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆக பலி என்பது தேவனையும் மனிதனையும் இணைக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த பலியில போலித்தனம் செய்ததுனால தான் இயேசு கிறிஸ்து கயற்றினால ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அங்க இருந்தவங்களை எல்லாம் அடிச்சு துரத்தினார். ஒரு முறை அல்ல, இருமுறை. யோவான் 2வது அதிகாரத்தில் முதல் முறையும் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 2வது முறையும் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எங்கெல்லாம் ஒரு சாதாரண பாவி தேவனை சந்திப்பது தடை செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய கோபாக்கினை எழும்பும். இது நிச்சயம். அதனாலதான் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் எழுதுகிறார், சத்தியத்தை அநியாயத்தினால அடக்குகிறவர்களுக்கு ஐயோ. சில பேர் சர்ச்சைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஐயோ. ரோமர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. இந்த காரியத்துக்காக தான் இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப கடுமையான கோபம் வந்தது. இந்த ஆலயத்தில் இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பாவி தேவனை சந்திப்பதற்காக ஆலயம் கட்டப்பட்டது. ஆனா இன்னைக்கு அந்த ஆலயம் என்ன ஆச்சு தெரியுமா, ஒரு பாவி இடரல் அடையக்கூடிய காரியமாக இருக்கிறது. தேவனை சந்திப்பதற்கு இருந்த தேவனுடைய வீடு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கும் பாவிக்கும் நடுவுல ஒரு இடைஞ்சலாக மாறிவிட்டது. தேவனுக்கு மகிமையாக கட்டப்பட்ட ஆலயம் இன்னைக்கு ஒரு அவமான சின்னமாக மாறிவிட்டது. எந்தெந்த காரியமெல்லாம் உங்களுக்கும் கர்த்தருக்கு நடுவில் வருகிறதோ அதுக்கெல்லாம் பைபிளில் என்ன பேருனா விக்கிரகம் என்று பெயர். விக்கிரகம் என்றால் சிலை அல்ல. நம்மளாம் விக்கிரகம்னு என்ன நினைக்கிறோம், ஏதோ சிலைன்னு நினைக்கிறோம். விக்கிரகம்னா சிலை கிடையவே கிடையாது. விக்கிரகம்னா என்ன அப்படின்னா, தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவில் எதெல்லாம் வருகிறதோ அத்தனையும் என்னது, விக்கிரகம் தான். சில பேருக்கு நம்முடைய கல்வி வரும், இப்போ எக்ஸாம் சீசனுங்கிறதுனால சில பேருக்கு பரீட்சை இருக்கிறதுனால இன்னைக்கு நீ போக வேண்டாம், நீ அடுத்த வாரம் போ அப்படின்னு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்குறோம். அப்படின்னா பிள்ளைங்களுடைய ஆழ் மனசில் என்ன பதியும் தெரியுமா, இயேசு கிறிஸ்துவை விட பரீட்சை முக்கியம். அவன் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க, இயேசு கிறிஸ்து முக்கியம் இல்லை, பரீட்சை தான் முக்கியம்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லாமல் சொல்லி கொடுக்குற பாடம் என்ன, இந்த மாதிரி பாடங்களை எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். சரியா? அதனால இந்த சந்ததிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, தேவ பயம் இல்லாத ஒரு சந்ததி எழும்பி விட்டது. இவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆலயம் என்ன நோக்கத்துக்காக சாலமோன் கட்ட கர்த்தர் அனுமதி கொடுத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறவில்லை. மாறாக ஒரு பாவி தேவனை சந்திப்பதற்கு தடையாக அமைந்து விட்டது ஆலயம். தேவன்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. ஆண்டவர் நம்மளெல்லாம் எவ்வளோ நேசிக்கிறாருங்க, ரொம்ப ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாரு. நம்ம மேலே அவர் நிறைய அன்பு வச்சிருக்கிறாரு. எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமர் 5:8 வாசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாம பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை தம்முடைய குமாரனை கொண்டு சிலுவையில் அடிச்சு, உன்னை நான் எவ்வளவு நேசிக்கிறேன்னு கர்த்தர் காட்டுறாரு. எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு, அவருடைய சொந்த குமாரனை கொண்டு சிலுவையில் பலி கொடுத்து, பாரு உன்னை நான் இவ்வளோ நேசிக்கிறேன், உனக்காக தான் இதை செய்தேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். சரி, அப்படிப்பட்ட நாம ஆண்டவர்கிட்ட சேர முடியாதபடிக்கு நடுவில் ஒரு தடை, அதாவது ஒரு விக்கிரகம் இருக்குமானால் அந்த தடை எதுவாக இருந்தாலும் அதை அவர் உடைப்பார். ஆமென் சொல்லுங்க. அது என்னவா இருந்தாலும் சரி, அதை உடைக்கணுங்கிறது தான் அவருடைய எண்ணம். சரியா? விக்கிரகத்தை தகர்த்தார்கள் அந்த காலத்தில் உள்ள தேவ மனுஷர்கள். ஏன் தகர்த்தார்கள்? கர்த்தருக்கு அப்படி தகர்ப்பது தான் பிரியம். சரியா? ஒருவேளை உங்களுக்கும் கர்த்தருக்கு நடுவில் இப்போ புதுசாக கிடைச்ச வேலை வந்துருச்சுன்னு வைங்க,
கர்த்தர் என்ன பண்ணுவார்? இப்போ இந்த வேலை தான் விக்கிரகம். உங்களுக்கும் கர்த்தருக்கு நடுவில் இப்போ புதுசாக கிடைச்ச படிப்பு வந்துருச்சுன்னு வைங்க, இல்லைன்னா இப்போ புது புருஷன் இல்லைன்னா புது பொண்டாட்டி உங்களுக்கும் கர்த்தருக்கு நடுவில் வந்துருச்சுன்னு வைங்க, கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? சொல்லாதீங்க, பயமாக இருக்கும். அதனால தான் செய்தியினுடைய தலைப்பு என்னது? ஆபத்தான அன்பு. தேவனுடைய அன்பு ரொம்ப அழகானது, வெரி பிளசன்ட், ரொம்ப அழகான அன்பு. ஆனால் அதை வச்சுட்டு விளையாடணும்னு வச்சுங்க, அதை தவறாக கையாண்டோன்னு வச்சுங்க, அது ரொம்ப அபாயகரமானது, ஆபத்தானதாக மாறிவிடுகிறது. சரியா? அதனால் தேவனுடைய அன்பு அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு அன்பே கிடையாதுங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப அவ்வளவு அழகான ஒரு அன்பு அவருடைய அன்பு. எவனாவது தன்னுடைய சொந்த குமாரனை கொண்டு போய் நமக்காக சிலுவையில் அடிப்பானுங்களா? அவர் செய்தார். அந்த அளவுக்கு அவர் நம்மை நேசிக்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நான் இப்படி செஞ்சேன்னு எழுதியும் வச்சிருக்கிறாரு. சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை எவ்வளவா நேசிக்கிறாரு. அவருடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் எனக்காக அவரை கொண்டு சிலுவையில் அடித்து ரத்த சிந்த வச்சாரு. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும், குத்துனா ரத்தம் இல்லை, தண்ணி வர அளவுக்கு அவருடைய ரத்தம் இந்த பூமியில் எனக்காக சிந்தப்பட்டது. அவர் எவ்வளவு நேசிச்சா தன்னுடைய சொந்த குமாரனை கொண்டு சிலுவையில் ஒப்பு கொடுத்திருப்பார். அந்த அளவுக்கு கர்த்தர் இப்பொழுதும் உங்களை நேசிக்கிறார். அந்த அன்புக்கு நடுவில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அது கர்த்தருக்கு எப்படிங்க இருக்கும்? ஆண்டவர் உடனே என்ன நினைப்பாரு? நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்க, அப்போ திடீர்னு முக்கியமான சீன்ல குறுக்க யாராவது வந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? பக்கத்தில் ஒரு கன் இருந்தால் எடுத்து சுடணும்னு தோணும், எடுத்து பட்டார்னு சுட்டு தள்ளி டிவியை பார்க்கணும்னு தோணும். நான் கிரிக்கெட் பார்க்குற காலத்தில் எனக்கு அப்படி தான் தோணும். கிரிக்கெட் கரெக்டாக ஓடிட்டு இருக்கும்போது குறுக்க யாராவது அப்படி வந்தாங்கன்னு வைங்களேன், கன் எடுத்து பட்டார்னு சுட்டுட்டு கிரிக்கெட்டை பார்க்கணும் அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் தான் ரட்சிக்கப்பட்டேன். இன்றைக்கும் நிறைய பேருக்கு மெகா சீரியல் அப்போ நடுவில் ஏதாவது வந்தால் என்ன தோணுதுங்க? கர்த்தருக்கு அப்படி தான் தோணுங்க. என் பிள்ளைக்கும் எனக்கும் நடுவில் இந்த வேலை வருது அப்படின்னா இந்த வேலையை பறித்தால் என்ன, இதை எடுத்து விட்டால் என்ன? எனக்கும் என் பிள்ளைக்கும் நடுவில் இந்த ஆள் வராங்களா, இப்போ இந்த ஆளை எடுத்துட்டா என்ன? எனக்கும் என் பிள்ளைக்கும் நடுவில் நான் அவங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்த இந்த காரியம் வருகிறதா, அப்போ அந்த ஆசீர்வாதத்தை பிடுங்கி விட்டால் என்ன? வழக்கமாக அந்த மாதிரி பிடுங்குற வழக்கம் அவர்கிட்ட இல்லை. ஆனால் அவரையும் நம்மை பிரிக்கக்கூடிய விக்கிரகமாக அது வந்து விட்டால் அந்த விக்கிரகத்தை உடைக்கக்கூடிய பழக்கம் அவரிடத்துல இருக்கிறது. அதனால கர்த்தர் இஸ்ரவேலை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாரு, அவங்க மேலே அவர் ரொம்ப அன்பாக இருக்கிறாரு. ஆனால் இஸ்ரவேலர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் பாகால் வணக்கம் செய்து கொண்டு தேவனுடைய ஆலயத்தை அசட்டை பண்ணி தீட்டுப்படுத்தினார்கள். எரேமியா மூலமாக கர்த்தர் இந்த காரியங்களை எல்லாம் பேசுகிறார். கர்த்தர் இப்போ என்ன நினைக்கிறாரு? இவங்க திருந்தவே மாட்டுறாங்க, நம்ம வேற என்ன செய்யலாம், பேசாமல் இந்த ஆலயத்தை உடைச்சிடலாம் அப்படின்னு திட்டமிட்டு எருசலேமிலிருந்து வடபுறத்தில் 1350 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பாபிலோன் பேரரசனுடைய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரை எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வருகிறார். எதற்காக? ஆலயத்தை உடைப்பதற்காக. ஆண்டவர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஆலயத்தை உடைக்கல. ஆண்டவர் லீவில் போயிருக்கும் போது நேபுகாத்நேச்சர் திடீர்னு வந்து ஆலயத்தை உடைக்கல. ஆலயத்தை உடைக்க நேபுகாத்நேச்சரை அழைச்சிட்டு வந்ததே யாராமா? கர்த்தர் தானாமா. அது எப்படி கர்த்தர் அவரோட ஆலயத்தை உடைப்பார்? அவருடைய ஆலயம் உங்களையும் அவரையும் சேர்க்கக்கூடிய வேலையை செய்யாம நீங்க அவரை நெருங்கக்கூடாத அளவுக்கு ஆலயம் இன்றைக்கு விக்கிரகமாக மாறிவிட்டால், அது ஆலயமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய வேலை மற்ற ஆசீர்வாதங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை உங்க மேல இருக்கிற அன்பின் நிமித்தமாக உடைப்பார். நாம மறந்துடக்கூடாது. சரியா? கர்த்தர் நேசிப்பார், நேசிக்கிறார், நேசிக்கிறார், எஸ் நேசிக்கிறார். ஆனால் அந்த அந்த நேசிக்கிறாருங்கிறதுடைய வர்த்து இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு. அவர் எதை வேணாலும் இழக்க தயாராக இருக்கிறார், தன்னுடைய குமாரனானாலும் இழக்க அவர் தயாராக இருக்கிறார். அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். இன்னைக்கு இஸ்ரவேலர்களுடைய ஆலயம் தேவனும் மனிதனும் சந்திப்பதற்காக கட்டப்பட்ட ஆலயம். பலி மூலமாக தேவனும் மனுஷனும் சந்திப்பதற்காக சாலமோனால மகிமையாய் கட்டப்பட்ட அந்த ஆலயம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, மனிதர்கள் தேவனிடத்தில் வருவதற்கு தடையான ஒரு பொருளாக மாறிவிட்டது. அப்போ ஆலயத்தை எடுத்து விடலாம் என்று சொல்லி கர்த்தர் யாரை அழைச்சிட்டு வர்றாரு?
நேபுகாத்நேச்சரை அழைச்சிட்டு வர்றாரு. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் உங்கள் பைபிளில் 2 நாளாகமம் 36வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. 2 நாளாகமம் 35வது அதிகாரம் 2 நாளாகமம் 36வது அதிகாரம் 15வது வசனம் நினைக்கிறேன், பாருங்க. அதாவது இல்ல 15, 16, 17 மூணையும் வாசிங்க. அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராய் இருந்தபடியினால் அவர்களிடத்திற்கு தம்முடைய ஸ்தானாதிபதிகளை ஏற்கனவே, ஸ்தானாதிபதி இல்லமா, ஸ்தானாதிபதி ராணுவத்துல தான் இருப்பாங்க. ஸ்தானாபதினா ரெப்ரசன்டேட்டிவ். ஸ்தானாபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொன்று. போதும். என் கேள்வி என்னன்னா, கல்தேயருடைய ராஜாவை 1350 கிலோமீட்டர் தாண்டி எருசலேமுக்கு அழைச்சிட்டு வந்தது யார்? நம்ம தலையை மட்டும் ஆட்டுறீங்க, ஆன்சர் இல்லை. சத்தமா சொல்லுங்க. உங்களையும் தேவனையும் பிரிக்கக்கூடிய காரியம் உங்க வாழ்க்கையில் இருந்தா அதை அந்த இடத்துல இருந்து உடைத்து எடுக்க போவது யார்? சத்தமா சொல்லுங்க. அதனால தேவனுக்கும் நமக்கு நடுவில் எது வந்தாலும் அது விக்கிரகம். அந்த விக்கிரகத்தை உடைக்கணும்னு தான் அவர் நினைப்பாரு. அதனால இன்னைக்கு தன்னுடைய ஆலயமே விக்கிரகமாக மாறிவிட்டபடியினாலே நேபுகாத்நேச்சர் அழைச்சிட்டு வந்து கர்த்தர் என்ன பண்ணாருங்க, அதை உடைத்து எடுத்து விட்டார். சரியா? அது அவருடைய ஆலயமாக இருந்தாலும் அதை அகற்றவே தேவன் விரும்புவார். நேபுகாத்நேச்சர் வந்து ஆலயத்தை உடைக்கிறான். 3 நாள் ஆச்சு ஆலயத்தை உடைச்சி அதில் இருக்கிற சாலமோன் வச்ச தங்கம், அந்த தங்கத்தகடுகள், வெள்ளி, வெங்கலம், அதில் இருந்து அருமையான பொருட்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறதுக்கு 3 நாள் ஆச்சு. பகலா கொள்ளையடிச்சு. இந்த 3 நாள் கொள்ளையடிக்கும் போது கர்த்தர் எங்க இருந்தாரு? கொடைக்கானலுக்கு டூர் போயிட்டாரா? எங்க இருந்தாருங்க? அங்கேயே நின்று சைடில் பார்த்துட்டு இருக்காரு. உடடா இதை உடைச்சி எடு, நான் நேசிக்கிற என்னுடைய மக்கள் என்னை சந்திக்க கூடாதபடிக்கு இந்த ஆலயம் கிரியை செய்கிறபடினாலே அதை உடை என்று நேபுகாத்நேச்சருக்கு கட்டளையிட்டு அவர் அங்கேயே பார்த்து கொண்டு இருக்கிறார், ரசித்து கொண்டு இருக்கிறார். சரியா? ஆண்டவர் அப்படிதான். அவர் நம்மை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறபடினாலே அவர் என்ன செய்வார்னா, எந்த லெவலுக்கும் அவர் போவார். சிலுவை லெவலாக இருந்தாலும் சரி அவர் கட்டாயம் போவார். கொஞ்ச காலம் கழிச்சு, ஒரு 500 ஆண்டு கழிச்சு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் சொன்ன ஒரு காரியம் இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் இயேசு சொன்ன ஒரு காரியம் இருக்கிறது, பாருங்களேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். இயேசு சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன் அப்படின்னு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியில கூடாரத்தில் இருந்தது, பிறகு சாலமோன் கட்டின ஆலயத்தில் இருந்தது, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்ப கிறிஸ்துவா இருக்கிறது, இப்ப கிறிஸ்துவனுடைய சபையாக நாம் இருக்கிறோம். சரியா? 1 கொரிந்தியர் எடுங்க, 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். எடுத்துட்டீங்களா? 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? பாருங்க, ஆலயம் வேற சபை வேற. ஆலயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட யாரோட ஆலயமோ அந்த கடவுள் அங்கே வாழ்வதாக நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது ஆலயம். சரியா? சாலமோன் கட்டினது ஆலயம், இது சபை. சரியா? இந்த மாதிரி பரிசுத்தாவி வாழக்கூடிய ஆலயங்கள் இன்னைக்கு எது? 1 கொரிந்தியர் 3:16 படி நீங்க தான் இன்னைக்கு ஆலயம். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப நீங்கெல்லாம் கூடுற இடத்து பேரு சபை. விளங்குச்சா உங்களுக்கு? அப்போ இன்னைக்கு ஆலயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தான் ஆலயம்.
சரியா? இந்த ஆலயத்துக்கு கர்த்தர் சில அலங்கரிப்புகளை கொடுக்கிறார். கல்வி கொடுப்பாரு, வேலை கொடுப்பாரு, சில நேரங்களில் ஆச்சரியமான நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, வியாதிகளை குணமாக்குறாரு, பணம் கொடுக்குறாரு, நல்ல அந்தஸ்தை கொடுக்குறாரு, ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு. இதெல்லாம் இந்த ஆலயத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற அலங்கரிப்புகள். ஏன் கொடுக்குறாரு? என் மேல இருக்கிற அன்பினால கொடுக்குறாரு. நான் தேவனை மேல அன்பு கூறாம இந்த பொருட்கள் உலக காரியங்களுக்கு பின்னாடி போயிட்டு இதை மேன்மையாக நினைத்தேன் என்று சொன்னால் இன்றைக்கும் கர்த்தர் ஆலயத்தை உடைக்க ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் எதுவுமே வரக்கூடாது, எதுவுமே வரக்கூடாது. வாழ்க்கையில் என்னைக்குமே அதை அனுமதிக்காதீங்க. உங்களுக்கும் கர்த்தருக்கு நடுவில் யாரும் வரக்கூடாதுங்க. அது உங்கள் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் வரக்கூடாது. சைடில் போய் இப்படி தள்ளி நில்லுன்னு சொல்லிடணும். நான்லாம் அப்படி தான் வச்சுக்குவேன், என் பிள்ளைகளை நான் அப்படி தான் நடத்துவேன். எனக்கும் கர்த்தருக்கு நடுவில் யாருக்கும் வேலை கிடையாது. ஆண்டவர் எனக்கு என் மேலே அன்பு கூர்ந்து எனக்கு சில ஆசீர்வாதங்களை கொடுத்துருப்பார். அதெல்லாம் நான் கர்த்தருக்கு எனக்கு நடுவில் கொண்டு வர மாட்டேன். உங்களை விட எனக்கு என் கார் முக்கியம் ஆண்டவரே, உங்களை விட எனக்கு என் படிப்பு முக்கியம் ஆண்டவரே, உங்களை விட எனக்கு இது முக்கியம் அது முக்கியம், எதுவும் முக்கியம் கிடையாது. நான் கர்த்தருக்காக எதை வேணுமானாலும் இழப்பேன், ஆனால் எதற்காகவும் கர்த்தரை இழக்க மாட்டேன். இது என்னுடைய மனநிலை. நீங்களும் இந்த மனநிலைக்கு வர வேண்டும். இன்னைக்கு உங்களுக்கும் கர்த்தருக்கு நடுவில் ஏதாவது காரியம் இருக்கிறதா என்பதை உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். சில வேளையில் பிள்ளைகள் மேலே இருக்கிற அன்புல, இல்லை பொருட்கள் மேலே இருக்கிற அன்புல எதையாவது கொண்டு வந்து கர்த்தருக்கு நமக்கு நடுவில் வச்சுருந்தீங்கன்னா எதை எங்கே வைக்கணுமோ அதை அந்தந்த இடத்துல வைக்கணும். அப்போ தான் வாழ்க்கை ஒழுங்காக போகும். இல்லைன்னா கர்த்தர் இன்றைக்கும் வெறுக்கிறார். எதை வெறுக்கிறாரு? நம்மளை நேசிக்கிறாரு. நம்மளை நேசிக்கிறதுனால அவருக்கும் நமக்கு நடுவில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா இன்றைக்கும் கர்த்தர் அதை வெறுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால் உங்களோட வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க, உங்களோட வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்க. கர்த்தர் இந்த பூமியில் இதுவரைக்கும் நாம் பார்த்த அன்பெல்லாம் கிடையாது. அவருடைய அன்பு எல்லை இல்லாதது. அந்த எல்லை இல்லாத அன்புக்கு நடுவில் ஏதாவது ஒன்று வந்ததுன்னா கர்த்தர் அதை பொறுத்து கொள்ளுகிறவர்கள் அல்ல. அவர் சொல்றாரு, இந்த கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்காருங்க, வெட்டி எரிஞ்சிரு. உன்னையும் என்னை இந்த கை பிரிக்குதா, வெட்டி வெட்டி போட்டுரு. இல்ல ஆண்டவரே இந்த கால் பிரிக்குதா, வெட்டி தள்ளிட்டு வா, நீன்னு நான் பார்த்துக்கிறேன் உன்னை. அந்த அளவுக்கு அவர் நம்மை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவருக்கும் நமக்கும் நடுவில் விக்கிரகங்களாக நம்முடைய குழந்தைகள், நமக்கு அவர் கொடுத்திருக்கிற செல்வங்கள், நமக்கு அவர் கொடுத்திருக்கிற படிப்பு, நமக்கு அவர் கொடுத்திருக்கிற ஆஸ்தி அந்தஸ்து எதுவுமே நடுவில் வந்துவிடக்கூடாதபடிக்கு தேவனுக்கும் உங்களுக்குமான உறவு இருக்கும்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளுங்கள். இது நல்லது, உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்பதற்கு வேதாகமத்தில் ஒரு அடையாளம் இருக்கிறது. எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை கடைசியா வாசிச்சு கேட்போம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்க நினைவு கூற வேண்டியது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிப்பார். மறந்துடாதீங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு சிட்சையா இருக்கா, பிரச்சனையா இருக்கா? ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்க மேல அன்பா இருக்கிறார். ஒரு 10 பிள்ளைங்க சேர்ந்து ஏதோ ஒரு தவறு செய்கிறாங்க அப்படின்னா அந்த 10ல் என் மகன் இருந்தானா நான் அவனை மட்டும்தான் அடிப்பேன், மற்ற பிள்ளைகள்லாம் நான் அடிக்க மாட்டேன். அவங்க எக்கெடு கேட்டால் எனக்கு என்ன, என் பையனை நான் காப்பாற்றணும். அதே போல் ஆண்டவர் உங்களை சிட்சிக்கிறார் அப்படின்னா அந்த சிட்சைக்கு பின்னாடி அவருடைய அன்பை பார்த்து பழகுங்க. அதுதான் உங்களை ஆசீர்வாதம், அதுதான் உங்களை உயர்த்தும், அதுதான் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும். நம்முடைய வாழ்க்கையில் ஊழியம் செய்கிறோம் அப்படின்னா அந்த ஊழியத்தை செய்வதனால எனக்கு மகிமை வரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கட்டிடம், நான் பெரிய வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னாலும் அந்த கட்டிடம் கர்த்தருக்கு நமக்கு நடுவில் வந்துடக்கூடாது. அல்லது ஒரு உயர்ந்த பதவியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறனால அந்த பதவி கர்த்தருக்கு நமக்கு நடுவில் வந்துடக்கூடாது. இல்லைன்னா நான் இவ்வளோ பெரிய அமைப்பு வச்சிருக்கிறேன், நான் ஆர்கனைசேஷன் வச்சிருக்கிறேன் அப்படின்லாம், இதெல்லாம் கர்த்தருக்கு நமக்கு நடுவில் வரவே கூடாது. ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற உறவு ஒரு சீரான உறவாக இருக்க வேண்டும். அதை
நாம பாதுகாக்க வேண்டும். அது தேவனுக்கும் நமக்கும் ஒரு இடைஞ்சலாக விக்கிரகமாக மாறினால் தேவன் அதை அகற்றுவார் என்பதை நாம மறந்துவிட கூடாது. அதனால உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்க, ஆராய்ஞ்சு பாருங்க. உங்களுக்கும் கர்த்தருக்கு நடுவில் ஏதாவது இருக்கிறதான்னு பாருங்க. இன்றைக்கு நல்ல நாள் தான், அதனால மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக ஆசீர்வதிப்பார். நல்ல மேன்மையான ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் ராஜாவினுடைய பிள்ளைகள். ராஜாவினுடைய பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பாவி மனம் திரும்புறதுனால பரலோகத்தில் என்ன ஆகுதாமா? பெரிய சந்தோஷமாமா. அந்த சந்தோஷத்தை இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு கொடுக்க போகிறோம். எழும்பி நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். எழும்பி நிற்போம். ஆண்டவர்கிட்ட எல்லாரும் மகிமையாக அந்த வேலையில் அவரை நோக்கி நாமெல்லாம் கூப்பிடலாமா? எல்லாரும் அவரை நோக்கி நாம் கூப்பிடலாமா? எல்லாம் கண்களை மூடுங்க. முதல்ல கண்களை மூடி உங்கள் வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நம்ம வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உங்கள் கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. உமக்கும் எமக்கும் நடுவில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நான் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத ஆவியானவர் இப்பொழுது நமக்கு உணர்த்த போகிறார். அதனால் யோசித்து பார்க்கலாமா? ஆண்டவர்கிட்ட யோசித்து பார்க்கலாமா? எல்லாரும் கொஞ்சம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் யோசிப்போமா? என்னை கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே. என்னை கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாக. நிறைய வேலைகளில் பிள்ளைகள் மேல இருக்கிற அன்புல அவங்களுக்காக ஜெபிக்காம இருந்திருக்கிறோமே, அவங்களுக்காக கர்த்தரை தேடாம இருந்துட்டோமே. ஒப்பு கொடுக்குறீங்களா எல்லாரும்? இதெல்லாம் கர்த்தர் கவனிச்சிருக்கிறார். மல்கியா 3:16 படிச்சோம்ல, ஞாபக புத்தகத்தை கையில வச்சுட்டு அவர் உங்களை பார்த்துட்டே இருக்கிறாரு. நாம செய்யக்கூடிய தெய்வ விரோத அந்த காரியங்கள் எல்லாம் அந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறது. ஆண்டவர்கிட்ட எல்லாரும் ஒப்பு கொடுக்குறீங்களா? உண்மையாகவே உங்க பிள்ளை நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பிள்ளைய கர்த்தருக்கும் உங்களுக்கு நடுவில் கொண்டு வராதீங்க. ஆண்டவர் அந்த பிள்ளையை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கோபத்தை அந்த பிள்ளை மேல கொண்டு வராதீங்க. ஊழியத்துக்கு கூப்பிட்டா குழந்தை இருக்குன்னு சொல்லாதீங்க. குழந்தை இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். அதை ஊழியத்துக்கு தடையா கொண்டு வந்து கர்த்தர்கிட்ட காட்டாதீங்க. ஒப்பு கொடுக்குறீங்களா? எல்லாரும் ஒப்பு கொடுக்குறீங்களா? வலது கையை மேல உயர்த்தி சொல்றீங்களா? வலது கையை மேல உயர்த்தி சொல்றீங்களா? எல்லாம் வலது கையை மேல உயர்த்தி சொல்றீங்களா? யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உணர்ந்து இன்னொரு முறை, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஒரு அழகான கண்கள், எல்லாரும் உணர்ந்து பாடலாமே. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட
என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் உன்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உயிர்த்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தினாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. சபையார் எல்லாரும் சேர்ந்து, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தினாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எல்லாரும் கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறீங்களா? இந்த செய்தி ஆண்டவரே, இந்த செய்தியின் மூலமாக ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறார். இனி உமக்கும் எனக்கும் நடுவுல எதையுமே நான் கொண்டு வர மாட்டேன். பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிறவர், உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறவர். நான் தவறான வழியில போகும்போது ஆவியானவரே நீர் எனக்கு நினைப்பூட்டும். ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்றீங்களா எல்லாரும்? ஒரே ஒரு நிமிஷம். இந்த பூமியில என் பிள்ளை நல்லா இருக்கணும், உயர்ந்த இடத்தையெல்லாம் என் பிள்ளைகள் பிடிக்கணும். நாளைக்கு எங்க காலத்துக்கு பிறகு அவங்க இந்த பூமியில தலைவர்களாக ஆசீர்வாதமா இருக்கணும். அப்படின்னா இன்னைக்கு நமக்கு கர்த்தருக்கு நடுவில் அவங்கள நம்ம கொண்டு வரக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா? என் பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன், என்னுடைய வேலைக்காக நான் செபிக்கிறேன். நான் கலெக்டராகவே இருந்தா கூட உங்களுக்கு நான் பிள்ளை ஆண்டவரே. நான் ஊருக்கு கலெக்டரா இருக்கலாம், உங்களுக்கு நான் பிள்ளை. உமக்கும் எனக்கு நடுவுல அந்த வேலைகள் எல்லாம் வராது ஆண்டவரே. இனி நான் உங்களுடைய பிள்ளை, நீங்க என்னுடைய அப்பா, என்னுடைய தேவன், என்னுடைய எஜமான். நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க என்ன நேசிக்கிறேங்கிறத சிலுவையிலே சொல்லிட்டீங்க, அது ரோமர் 5:8 எழுதியும் வச்சுட்டீங்க. இன்னைக்கு தான் நான் சொல்றேன், நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லாமா, நான் உங்களை நேசிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? நம்ம கிருபை இறக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த ஆராதனைக்கு நாங்கள் ஏதோ வந்தோம், ஆனா ஆவியானவர் எங்களோடு பேசுகிறீர் ஆண்டவரே. நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை எங்களுக்கு சுட்டி காட்டுகிறீர். ஆழமான வேத சத்தியத்திலிருந்து, எங்களுடைய அறியாதல் நாங்கள் செய்த தவறுகளிலிருந்து இன்றைக்கு எங்களை திருப்பி நீதியின் பாதைக்கு கொண்டு வந்தபடினாலே ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் எடுத்திருக்கிற முடிவில் நாங்கள் எங்களுடைய சரீரத்தை விட்டு இந்த உயிர் பிரிகிற வரைக்கும் நாங்கள் நிலைநிற்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக சபிக்கப்பட்ட இந்த பூமியில ராஜா வீட்டு பிள்ளைகளை போல நாங்கள் வாழத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய தகப்பன் இந்த பிரபஞ்சத்தின் ராஜா, நாங்கள் எல்லாரும் அவருடைய இளவரசர்கள். அப்படியாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவர், நீர் எங்களை அதிகமாக நேசிக்கிறபடியினாலே உமக்கும் எமக்கும் நடுவுல எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் கொண்டு வந்து விடாதபடிக்கு கர்த்தர் எங்களை பாதுகாப்பீராக. ஆண்டவரே, உமக்கும் எமக்கும் இருக்கிற உறவினுடைய பரிசுத்தத்தை, அந்த தூய்மையை நாங்கள் கடைபிடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கருத்துல எங்க எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு சபைக்கு வராதவங்களுக்கு இந்த செய்தியை சொல்லி
நாங்கள் எச்சரித்து அவர்களை நல்ல பாதையில் நடத்தத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்துள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கருத்துல எல்லா காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை சுகந்த வாசனை பலியாக உம்முடைய பலிபீடத்தில் வைக்கிறோம். கர்த்தர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொண்டு எங்களை வழிநடத்தும். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, நன்மையான காரியங்களையும் நன்மையான ஈவுகளையும் பரத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருளும். இந்த வாரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான வாரமா இருப்பதாக. பிள்ளைகள் எந்த காரியத்தை தொடுகிறார்களோ அதில் அவர்களுக்கு வெற்றி. நீண்ட நாட்களாக கேட்கப்படாத ஜெபங்களை எல்லாம் இந்த வாரத்தில் கேட்பீராக. நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வாரத்திலே கர்த்தர் தீர்ப்பீராக. பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அந்த வீடுகள் எல்லாம் நல்ல சமாதானத்தை உண்டு பண்ணி பிள்ளைகள் படிப்பதற்கேற்ற சூழலை உருவாக்கி தாருங்க சுவாமி. இந்த வாரம் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய், சந்தோஷமாய், சம்பூர்ணமாய், சுகிர்த்தமாய் வாழத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி இந்த வாரத்தில் பிள்ளைகள் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. 23வது சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி நன்மையும் கிருபையும் உம்மை தொடரும் என்ற வாக்கின்படி பிள்ளைகள் சமாதானமாய் சென்று வர கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சகவாசமும் இன்றும் என்றும் சதா காலமும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானமாய் கடந்து செல்வோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.